வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் வந்து நம்ம அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ் வந்து குடமிளகாய் இந்த 3 வெஜிடபிள் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு கப் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் வந்து 1 கப், கேரட் வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்தால் நம்மளுக்கு தீஞ்சு போகக்கூடாது. வெஜிடபிள்லாம் வந்து நல்லா வெந்து தான் வந்திருக்கணும். இதில் நீங்கள் வேறு எதாவது உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன மாதிரி வெஜிடபிள் பிடிச்சிருக்கும் நீங்கள் என்ன வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். வாங்க 2 மினிட்ஸ் வெந்துருச்சு பார்க்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு குடமிளகாய் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணாதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு வந்து தேவையான அளவு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதா இருந்தால் காரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த வெஜிடபிளில் இருக்கிற அந்த பச்சை வாசனை நல்லா போகணும் அப்படின்றதுக்காக. நம்மளோட வெஜிடபிளும் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நான் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இந்த வெஜிடபிள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் நார்மலாக கிடைக்கிற பன் தான் எடுத்திருக்கேன். நம்ம டீ ஸ்டாப்பில் கிடைக்கல, இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லேயுமே இது மாதிரி பன்லாம் கிடைக்குது. அதை வாங்கி இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக வேணால் லைட்டாக வந்து அதில் தடவி விட்டால் போதும். நெய் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னை வந்து இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன் வந்து ரொம்ப தேஞ்சிடக்கூடாது. லைட்டாக வந்து நம்மளுக்கு அந்த லைட் ப்ரௌன் வர அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ இந்த பன்னோட மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம நெய் வந்து மேலே வந்து தடவிக்கலாம். இப்போ இதோ அனதர் சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பன் வந்து நல்லா கொஞ்சம் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கொத்தமல்லி ஃபைனலாக ஆட் பண்ணும்போது அதோட வாசனை வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவருக்காக. அதனால் வந்து கொத்தமல்லியை நான் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் மிளகுத்தூள் வேண்டான்னு நினைக்கிறவங்க அந்த மிளகாத்தூளோடையே விட்டுருங்க. இது கூட வந்து நீங்கள் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இதை வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பன்னில் வந்து நம்ம இந்த ஸ்டஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த வெஜிடபிள் ஸ்டஃப் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு நார்மலாக வெஜிடபிள் ஃப்ரை மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுக்குறத விட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நல்லா எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ அனதர் சைடில் வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மயோனஸ் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை மயோனஸ் ரெசிப்பியில் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா நம்மளுடைய வெஜ் சாண்ட்விச் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது நார்மலாக இந்த பன்னில் தான் பண்ணணும்னு கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரெட் கூட ஆட் பண்ணலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.